வணக்கம். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் குளக்குடிக்கு அருகே உள்ள அப்பனநல்லூரில் அமையப்பெற்றுள்ளது. இயற்கையியலில் சூழ்ந்த இந்த இடத்தில் அமைதி மட்டுமே குடிகொண்டுள்ளது. இவ்வளவு அமைதி நிறைந்த இந்த இடத்தில் காணப்படுவதுதான் காமாட்சியம்மன் கோவில். இங்கு பெருமாளுக்கும் சிவனுக்கும் என்று அருகருகே ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சிறிய நுழைவாயிலின் வழியே உள்ளே நுழைந்து செல்லும் பொழுது கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கின்றாள் காமாட்சியம்மன். அந்த அம்மனுக்கு வலது புறத்தில் காணப்படுவது ஏகாம்பரநாதருக்கென்று அமைக்கப்பட்ட தனியே ஒரு சன்னதி. இந்த கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்பது இங்குள்ளவர்களின் கூற்றாக இருக்கிறது. அதற்கு சான்றுகளாக இங்கே அமைய பெற்றுள்ள பாண்டியர்களின் மீன் சின்னம் காட்டப்படுகின்றது. மேலும் இந்த கோவிலை சுற்றி காக்கும் தெய்வங்களான சின்னாண்டவர், பெரியாண்டவர், வீரபத்ரர், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் போன்ற தெய்வங்களுக்கும் சிறு சிறு ஆலயங்களாக இந்த கோவிலின் வளாகத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால் இதை கவனிப்பாரற்று இந்த கோவில் கைவிடப்பட்டுள்ளது என்பதுதான் நமக்கு தெரிய வருகின்றது. இந்த ஊர் பொதுமக்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், பழைய கோவில்தானே போனால் போகட்டும் என்று விடாமல் அந்த கோவிலின் வடிவமும் அமைப்பும் மாறாமல் அதன் அருகிலேயே அந்த கோவிலை பிரதியெடுத்தாற்போல் அமைத்துள்ளனர். பெருமாளுக்கும் சிவனுக்கும் என்று அருகருகே அமைக்கப்பட்டுள்ள சந்நிதிகளும் பிரம்மாண்ட முறையில் அமைக்கப்பட்டுள்ள காமாட்சியம்மன் ஆலயமும் பார்ப்பவரின் கண்களை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளது. மேலும் கருப்பண்ணசுவாமி, லாடசன்னாசி, சின்னாண்டவர், பெரியாண்டவர், வீரபத்ரர் என்று அங்கு காணப்பட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் என இங்கும் தனியே ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதன் சுவர்களில் ஆங்காங்கே காணப்படும் சித்திரங்களும் சிறு சிறு சிற்ப வேலைப்பாடுகளும் நின்று ரசிக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளது. கோயில் புதிதாக கட்டப்பட்டு இருப்பினும் எமது சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், பழையதாக இருந்திருக்கும் அந்த கோவிலை புனரமைக்கப்பட்டிருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான். நன்றி, வணக்கம்.